நீங்க யாரு? நான் யாரு? நம்ம இங்க என்ன பண்றோம்? வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? யோ நீதாயா சொன்ன பிரச்சனைன்னு. என்ன பிரச்சனை? யோ இது வந்தது நீ ஐயா. அப்ப போங்க. கண்டனுக்கு கொடா கண்டனா இருக்கான். சபா மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால விரிச்சு தூங்குறல என்ன காத்தோட்டம். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு. எப்போ ஒரு திருடத்தை செஞ்சு தப்ப ஒத்துக்கிட்டானோ அப்பவே அவன் திருந்திட்டான். அதனால அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட வேண்டாம். நிறைவா இருக்கும்போது நினைச்சது கொடு, குறைவா இருக்கும்போது முடிஞ்சது கொடு, ஒண்ணுமே இல்லாத போது வெறும் கை மட்டும் கொடுன்னு சொல்லிச்சு சார். சார் என்ன ஆல்ரெடி இப்பதான் சார் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் சார். சார் ஒரு 4 வருஷமா அப்படி இப்படின்னு இப்பதான் இங்க வந்து நின்று ஏதோ கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் சார். இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய் அப்பனே. பெரிய கட்டப்பொம்மை சிவாஜி ராத்திரி குடிச்ச போதல் இல்லாம மாரியத்தால் வந்து முருகனை கும்பிட்டு இருக்காரு. போனாயா அந்த பக்கம்? ஆத்தாவா? ஆமா மாரியாத்தாவ. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. என்னை பத்தி நானே பெருமையை பேச மாட்டேங்குமா? அப்புறம் வந்துங்கம்மா என்னை பத்தி நான் பெருமையை பேச மாட்டேங்குமா? அதாவது ஆனா என்னை பத்தி நான் பெருமையை பேச மாட்டேங்குமா? அம்மா என்னை பத்தி நானே பெருமையை பேச மாட்டேங்குமா? என்னை பெருமையா சொல்லிக்க மாட்டீங்க. அது 4வது ரோல யாரோ ஒரு தங்கச்சி யாரோ ஒரு அண்ணன்னு கூப்பிடுறான். உன் தங்கச்சி இல்ல. நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து. அப்பதான் உனக்கு நல்லது. என்னைக்கு என் பேச்ச மதிக்காம அந்த கிறிஸ்தவ பையனோட ஓடி போனாலோ அன்னைக்கு அவளுக்கு இந்த வீட்டுக்கு இருந்த உறவு முறிஞ்சு போச்சு. அவளையே தலை முடியாச்சு. அப்புறம் புள்ள என்னடி சொந்த கொண்டாடிட்டு வர்றது? உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. என்னது கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா? ஆமா எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படி ஈஸ்வரா. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.